மெட்டல் கிளப்லேருந்து பேசுகிறோம். இப்போ பார்க்கக்கூடிய ஊருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, படிக்கட்டு வந்து எஸ்எஸ்ல போட்டிருக்கோம். இப்போ டீட்டெயில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பைப்பு படிக்கட்டு போட்டிருக்கோம். ஃபுல்லாக எல்லாமே 3 லைனரு ரெகுலர் உள்ள வேலை ஒர்க்கு எப்பவுமே ரெகுலரு. இதெல்லாம் டீட்டெயில், அதாவது மெட்டீரியல் டீட்டெயில் சொல்லலான்றக்காண்டி இந்த வீடியோ. டாப் வந்து 2 இன்ச் போட்டிருக்கோம். இதோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து 304. டாப் வந்து 2 இன்ச் போட்டிருக்கோம். லைனர் வந்து 3 லைனர், 3/4 லைனர் ஓட்டியிருக்கோம். போஸ்ட் வந்து 1.5 போஸ்ட்டு. இது எப்பயும் போல் என்ட்ரன்ஸ் வந்து பால் போஸ்ட்டு போடுவோம். என்ட்ரன்ஸ் எப்பயுமே வந்து ஃப்ரீ தான் வரும். அடுத்தடுத்த பால் போஸ்ட்டு போகிறது அதுக்கு தனியாக காசு போடுவோம் எப்பயுமே. அதே சைட்டில் அந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா அதே சைட்டில் உள்ளதான் இது. பின்னாடி உள்ள பால்கனி, அதாவது ஒரு எள்ளு மட்டும். இது வரை செட்டிங் போட்டிருக்கோம், வெல்டிங் அடிச்சிருக்கோம், ஒன்றும் பாலிஷ் அடிக்கலை. பாலிஷ் அடித்தா அந்த ஜாயிண்ட் ஃபினிஷிங் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. இது எள்ளு போட்டு திருப்பி இருக்குது. இது வந்து எல்லாமே வந்து நம்ம திக் வெல்டிங் தான் அடிப்போம் ஃபுல்லாகவே. ஆர்க் செய்ய மாட்டோம். மேக்ஸிமம் வந்து எஸ்எஸ் ஃபுல்லாகவே திக் வெல்டிங் தான் அடிப்பாங்க. இன்னும் பாலிஷ் மட்டும் இது ஒரு பெட்டிங் இருக்குது. அந்த சைடு வந்து கிளாஸ் பால்கனி இருக்குது. இது அதே தான். ஃபுல்லாக வந்து நம்ம எலிவேஷன் வந்து கிளாஸ் ஒர்க். இது எப்போயும் ரெகுலர் தான். 12 mm கிளாஸ் போட்டிருக்கோம். மேலே வந்து 2 inch பைப் போட்டிருக்கோம். கீழே அதே ஸ்பிகர்டு, எல்லா வீடியோலையும் சொல்கிறதான். அதே மாதிரி சிஸ்டம் வந்து ஸ்பிகர்டு போட்டிருக்கோம். இது வந்து பார்ட்டி வந்து கொஞ்சம் வைப்ரேட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வந்து மொத்தம் 18 அடி நீளம் இது டோட்டலாகவே. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி, ஒரு 12 அடி போட்டால் கூட போஸ்ட்டு தேவையில்லை. 18 அடி நீளம்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் வைப்ரேட் இருக்க தான் செய்யும். அவங்க ஆரம்பத்திலே சொல்லி தான் நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், உள்ளே போட்டிருக்கோம் போஸ்ட்டு. அவங்க கொஞ்சம் வைப்ரேட் இருக்கனால சொன்னனால இந்த போஸ்ட்டு போட்டு மேலே டம்மி வச்சு இது பண்ணியிருக்கோம். அந்த சைடில் வந்து இன்னும் செட்டிங் முடிக்கலை. பால்கனி வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. வீடியோ எடுக்க என்ன வந்தாச்சு, சரி அதனால சேர்த்து அதையும் போட்டாச்சு. இவர் தான் வந்து என்ன வேலையும் பார்த்து இவர் தான் எல்லாருமே முடிப்பார். அவரோட வந்து அடுத்த பெட்ரு ஆக போகிறாரு இவர். ரெண்டாவது சொல்ல மாதிரி நம்ம வெல்டிங் வந்து திக் வெல்டிங் தான் அடிப்போம் டோட்டலாகவே. இந்த டார்ச் வச்சு தான் நம்ம ஃபுல்லாக வெல்டிங் அடிக்கிறது. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்க் வெல்டிங் தான் மேக்ஸிமம் அடிப்பாங்க. மேக்ஸிமம் எல்லாமே திக் வெல்டிங் தான் அடிப்போம். வெல்டிங் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். பாலிஷ் அடிச்சதுக்கப்புறம் ஒரு ஓட்டை கூட தெரியாது, ஜாயிண்டோட இது சுத்தமாக தெரியாது. இந்த மாதிரி வேலை இருந்தால் சொல்லுங்கள். லிங்க்கு நான் கொடுத்துருப்போம், நம்பர் கொடுத்துருப்போம். நீங்கள் அதில் வந்து ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா வேலையோட டீட்டெயில் டோட்டலாக சொல்லிடுவோம். என்ன வேலை டீட்டெயில் கேட்டாலும் சரி, நாங்கள் வந்து அதுக்கு வந்து ஆன்சர் சொல்லுவோம். இதான் டிசைன் நீங்கள் எந்த டிசைன் சூஸ் பண்ணுறீங்களோ நம்ம அதுக்கு தந்தாப்புல நம்ம டிசைன் மட்டும் ரேட்டு தனி, இது தனியாக வரும், டிசைனு தனியாக வரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.